வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லிட்டரேச்சர் குயின்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே we are going to see about William Shakespeare's The Tempest. தன்னோட தம்பியோட துரோகத்தால் தன்னோட நாட்டை இழந்து ஒரு தீவில் தனியாக தன்னோட பொண்ணோட வசிக்கிற ஒரு கிங் மெஜிஷியன், அவரை பற்றின கதை தான் த டெம்பஸ்ட். அவர் எப்படி மறுபடியும் தன்னோட நாட்டை மீட்கிறாரு, எப்படி தன்னை ஏமாத்தினவங்களை பழி வாங்குறாரு, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குது, இந்த ஸ்டோரியோட கதையை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். William Shakespeare was an English playwright, poet and actor, widely regarded as the greatest writer in the English language. He is known as England's Bard of Avon. He was born in Stratford-upon-Avon in April 1564. He began a successful career as an actor, writer and part owner of a playing company called the Lord Chamberlain's Men. He wrote 37 plays and 154 sonnets. He was died in April 1616 in Stratford-upon-Avon. Sources for his plays: Holinshed's Chronicles, published in 1577 for his historical plays based on England. Plutarch's Lives for his Roman plays. Saxo Grammaticus for his Danish play Hamlet. Arthur Brooks, The Tragical History of Romeo and Juliet, published in 1562 for his play Romeo and Juliet. Characters: Sebastian, Alonso's brother who plots to murder the king and seize his throne. Alonso, king of Naples, who profited from the seizure of Prospero's dukedom. Ferdinand, Alonso's son who falls in love with Miranda, Prospero's daughter who was exiled with him. Caliban, Prospero's slave on the island, half witch and half devil. Ariel, a spirit of the air who helps Prospero in exchange for his promise of freedom. Antonio, Prospero's brother who seized his kingdom. Stefano, Alonso's butler who plots with Caliban to murder Prospero. Trinculo, Alonso's jester who plots with Caliban to murder Prospero. Gonzalo, counselor to Alonso and friend to Prospero. Prospero, the former Duke of Milan, now a magician on Mediterranean island. இவங்களாம் தான் இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ், மெயின் கேரக்டர்ஸ். இதில் மைனர் கேரக்டர்ஸ் வந்து மெரினர்ஸ், போட்ஸ்வைன், சில மெர்ச்சன்ட்ஸ். டெம்பஸ்டோட சம்மரியை பார்க்கலாம். இதில் டோட்டலாக 5 ஆக்ட்ஸ், 9 சீன்ஸ் அண்ட் 1 எபிலாக். இந்த வீடியோவில் நம்ம முதல்ல இருக்கிற 2 ஆக்டை பற்றி, ஃபஸ்ட்டு 2 ஆக்ட்ஸ் அண்ட் 4 சீன்ஸ், அதோட சம்மரி அண்ட் இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். Act 1, Scene 1. A noise of thunder and lightning heard. Enter a shipman and a boatswain. The sailors fight to save the ship. Alonso, Ferdinand, Sebastian, Antonio, Gonzalo enters. They urge the boatswain to rescue the ship. The boatswain worried and asks the royal members to go below the deck. Gonzalo reminds him that the king of Naples is on the board. இந்த ஸ்லைடில் வர்ற இந்த பிளே ஸ்டார்ட் ஆகிறது தண்டரோடையும் இடி மின்னலோடு தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஷிப் வந்து நடுக்கடலில் போயிட்டுருக்கு, மெடிட்டரேனியன் கடல் நடுக்கடலில் ஷிப் போயிட்டுருக்கு. அந்த ஷிப்பில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அலான்சோ, கிங் ஆஃப் நேபிள்ஸ், அவரோட சன் ஃபெர்டினண்ட், செபாஸ்டியன், அலான்சோவோட பிரதர், ஆண்டனியோ, டியூக் ஆஃப் மிலன், கொன்சாலோ, கவுன்சிலர் டு அலான்சோ, மற்றும் சிலர். கவுன்சிலர் டு அலான்சோ இவங்க எல்லாருமே அந்த ஷிப்பில் தான் போயிட்டுருக்காங்க. அப்போ கடலில் நடுவில் தண்டர் அண்ட் லைட்னிங், இடி மின்னல், ஸ்டோம் எல்லாம் வந்துடுது. அப்போ போட்ஸ்வைன், ஷிப் மாஸ்டர், கடலில் எப்படி செலுத்தலாம் கப்பலை, நம்ம காப்பாற்றுறது எப்படின்றத மற்ற
மெம்பர்ஸோடு சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ ஆண்டனியோ, ஃபெர்டினண்ட், அலான்சோ, செபாஸ்டியன் இவங்கெல்லாம் மேலே வந்துடுறாங்க. ஷிப் மேலே, டாப் மேலே வந்துடுறாங்க. அந்த ஷிப்பில் கீழே இருக்கிற பிளேஸில் தான் இவங்க மற்றவங்க எல்லாம் ட்ராவலில் உட்காந்து போயிட்டுருக்காங்க. இவங்க மேலே கடல் படகு ஓட்டுறவங்க பேசிகிட்டு இருக்காங்க. மற்ற டீம் மெம்பர்ஸோடு சேர்ந்து போட்ஸ்மேன், ஷிப் மாஸ்டர் எப்படி சேவ் பண்ணலாம் கப்பலை, ரோப் எங்கெங்கெல்லாம் மாட்டி கடலேருந்து கப்பலை சேவ் பண்ணி எப்படி நம்ம ரீச் ஆகலாம், நம்மளோட நாட்டுக்கு போகலான்றதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அலான்சோ, ஃபெர்டினண்ட் எல்லாரும் மேலே வந்து, நீங்கள் இப்படி கண்டுக்காமல் இருக்கிறீங்க, சீக்கிரம் வந்து ஏதாச்சும் ஒரு முடிவெடுங்க, கப்பலை சேவ் பண்ணுங்கள். கொன்சலோ சொல்கிறாரு, உனக்கு இந்த கப்பலில் கிங் ஆஃப் நேபிள்ஸ் போயிட்டுருக்காங்க, அதனால் விரைந்து முடிவாக செயல்பட்டு கப்பலை காப்பாற்ற பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. Boatswain says, you are considered if you have a power to silence the storm, use it unless rest in your cabin. அப்போ போட்ஸ்மேன் சொல்கிறாரு, நீங்கள் கவுன்சிலர், உங்களுக்கு பவர் இருக்குது, அந்த பவரை யூஸ் பண்ணி இந்த ஸ்டோமை ஸ்டாப் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா உங்கள் கேபினில் போய் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் எல்லா மெம்பர்ஸும் அவங்கவுங்களோட டெக்குக்கு கீழே வந்து வெயிட் பண்ணுறாங்க. Boatswain and the crew tries to save the ship again. The royal members enters Boatswain, asks them again, shall we give over and drown? Have mind to sink? நீங்கள் மறுபடியும் ஏன் மேலே வந்தீங்க, நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா கடலில் மூழ்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது செபாஸ்டியன், கிங் ஆஃப் நேபிள்ஸ், அவரோட தம்பி செபாஸ்டியன் போட்ஸ்மேனை பார்த்து இந்த லைன் சொல்கிறாங்க. A box over your throat, you bawling blasphemous incharitable dog அப்படின்னு அவரை பார்த்து திட்டுறாரு. All lost, to prayers, all lost. அப்போது ஒரு சத்தம், மெரினர்ஸ் எல்லாம் மேலேருந்து கத்துறாங்க, எல்லாம் போச்சு, கடவுளை கும்பிடுங்க அப்படின்னு கத்துறாங்க. The king and prince at prayers, they pray for their lives. Let's all sing with the king. ஆண்டனியோ சொல்கிறார் இந்த லைனை. கிங்கும் பிரின்ஸும் ஃபெர்டினண்டும் அலான்சோவும் ப்ரேயர் பண்ணுறாங்க, எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அப்போ அலான்சோ சொல்கிறாரு, வாங்க எல்லோரும் சேர்ந்து கிங்கோட மூழ்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆண்டனியோ. கொன்சாலோ பிரேஸ், now would I give 1,000 furlongs of sea for an acre of barren ground, long heath, brown furs, anything the will above be done, but I would fain die a dry death. கொன்சாலோ சொல்கிறாரு, நான் 1000 furlongs ஆஃப் சீயை வந்து ஒரு ஏக்கர் பேரன் கிரவுண்டுக்கு எம்டி லேண்டுக்கு தரேன், எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கொன்சாலோ ப்ரே பண்ணுறாரு. இதோட சீன் 1 முடிஞ்சிருது, ஆக்ட் 1 சீன் 1 முடிஞ்சிருது. அடுத்து சீன் 2. இங்கே வந்து மிராண்டா அங்கே வந்து வெசல் அப்படியே மூழ்கிறது, படகு மூழ்கிறது. இங்கே மிராண்டா அந்த மூழ்கிற படகை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்பா இதை நீங்கள் தானே உருவாக்குனீங்க, இந்த வாட்டரில் ரோரை நீங்கள் தான் உருவாக்குனீங்க, உங்களுக்கு இந்த பவர் இருக்குது, நீங்கள் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ராஸ்பரோ பார்த்து கேட்குறான். ப்ராஸ்பரோ சேஸ், there is no harm done and no one in the ship. ப்ராஸ்பரோ சொல்கிறாரா, அங்கே நான் எதுவுமே பண்ணல, அந்த ஷிப்பில் யாருமே இல்லை, அங்கே எந்த தப்பும் நடக்கலை அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாரு. மிராண்டா அப்போ சொல்கிறான், நீங்கள் இப்படி தான் எப்போவும் என்கிட்ட ஏதோ சொல்ல வருவீங்க, ஆனால் அதை சொல்லாமல் பாதிலே நிப்பாட்டிட்டு ஸ்டே நாட் yet, நீ அங்கேயே இரு, இதுக்கு மேலே போவேணா அப்படின்னு சொல்லிடுவீங்க, ஏன் இப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்கப்பா, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ப்ராஸ்பரோ இந்த ஐலாண்டுக்கு வந்த ஸ்டோரியை சொல்கிறாங்க மிராண்டாட்ட ஃபஸ்ட் டைம். Miranda, 3 years old, when they came to this island. Prospero is the Duke of Milan. By a foul play by his brother Antonio, they came to this island. மிராண்டா 3 வயசாக இருக்கும்போது இந்த ஐலாண்டுக்கு அவங்க வர்றாங்க. ஏன்னா ப்ராஸ்பரோ வந்து டியூக் ஆஃப் மிலன், அவரோட பிரதர் தான் ஆண்டனியோ. ப்ராஸ்பரோ வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக புக்ஸ் ரீட் பண்ணுறதில்ல, அவரோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்டேட்டை வந்து தன்னோட தம்பியான ஆண்டனியோ கையில் கொடுக்குறாரு. அவர் மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் வாஷ் பண்ணி ப்ராஸ்பரோவுக்கு புக் ரீட் பண்ணுறதா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்டேட்டை கவனிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லி அவரை நாட்டை விட்டே துரத்த வைக்கிறாரு. ஆண்டனியோ டியூக் ஆஃப் மிலன்ற பவருக்கு வர்றாரு. வந்ததும் தி ஹரிட் அஸ் அபோர்ட் எ பார்க் போரஸ் சம் லீக்ஸ் டு சீ. ஒரு படகுல வச்சு ரொம்ப தூரம் கடலுக்கு நடுவில் வந்து விடுறாங்க.
How he came Azure. மிரண்டா கேட்குறா உங்கள் அப்பாட்ட. பை ப்ராவிடன்ஸ் டிவைன், கடவுளோட கருணையால் நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு ப்ராஸ்பரோ ஆன்சர் பண்ணுறாரு. இந்த கடலில் வந்தப்போ அவருக்கு ஹெல்ப் பண்ணது, அதாவது கப்பலில் சில பொருட்கள் அவருக்கு தேவையான, ப்ராஸ்பரோக்கும் மிரண்டாவுக்கும் தேவையான பொருட்களை வச்சு அனுப்புனது கொன்சாலோ. Gonzalo kept food and water, rich garments, linens, necessaries on boat. He is a good friend of Prospero. He also sent Prospero's magic book from his library. கொன்சலாக்கு தெரியும் ப்ராஸ்பரோவுக்கு புக் ரீட் பண்ணதான் ரொம்ப பிடிக்கும், எல்லாத்தையும் விட அவருக்கு புக் ரீட் பண்ணது தான் ரொம்ப பிடிக்கும்னு அவருக்கு தெரியும். அவரோட புக் தான் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்றது கொன்சலாவுக்கு தெரியும். கொன்சாலோ ப்ராஸ்பரோவோட ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு. அதனால் அவரோட லைப்ரரியிலேருந்து ப்ராஸ்பரோவுக்கு அவரோட மேஜிக் புக்ஸையும் சேர்த்து அந்த படகுல அனுப்பி வைக்கிறாரு கொன்சாலோ. He furnished me from my own library with volumes at a price above my dukedom அப்படின்னு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு மிராண்டா கிட்ட. இப்போது இது நடந்து 12 வருஷம் ஆச்சு. பை மேஜிக் ப்ராஸ்பரோ மேக்ஸ் மிராண்டா ஃபால் அஸ்லீப். இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு முடிக்கும்போது மிராண்டாவை தன்னோட மேஜிக்னால் ஸ்பெல்னால் ப்ராஸ்பரோ தூங்க வச்சிடுறாரு. மிராண்டா தூங்குனது ஏரியல் என்டர் ஆகுது. ஏரியலுக்கும் ப்ராஸ்பரோக்கும் உள்ள கான்வர்சேஷன் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஸ்டோமை உருவாக்குனதே ப்ராஸ்பரோன்னு. ஏரியலை வச்சு அதை நடக்க வச்சுருப்பார். ஏரியல் ப்ராஸ்பரோஸ் கான்வர்சேஷன், we know that the storm created by Ariel and it was ordered by Prospero. Ariel explains all to Prospero from the thunder and storm. ஏரியல் அங்கே நடந்த எல்லா விஷயங்களையும், எப்படி எல்லாரும் தவிச்சாங்க, ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட உயிருக்கு எப்படி பயப்பட்டாங்க, இதெல்லாம் ஏரியல் ப்ராஸ்பரோட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் ஹெல் இஸ் எம்டி, ஆல் த டெவில்ஸ் ஆர் ஹியர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன் டெம்பஸ்டில். மோஸ்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ்னால் இந்த கொட்டேஷனை கொடுத்து யார் சொன்னது, எந்த டெக்ஸ்ட்டில் இடம் பெற்றிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த ஹெல் இஸ் எம்டி, ஆல் த டெவில்ஸ் ஆர் ஹியர் அப்படின்னு ஃபெர்டினண்ட் சொல்லியிருப்பார். அங்கே படகுல நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துட்டு ஃபெர்டினண்ட் சொல்லியிருப்பார். Ariel tells he make all the mariners asleep in and make Ferdinand wanted in an end of sleep. Isle. ஏரியல் கப்பல் ரெண்டாக உடஞ்ச பின்னாடி சில மெரினர்ஸ் அந்த போட்ஸ்மேன் அவங்க எல்லாத்தையுமே தூங்க வச்சுருப்பார். தன்னோட பாட்டு பாடி தூங்க வச்சுருப்பார் மேஜிக்னால். அண்ட் ஃபெர்டினண்டை இன்னொரு பக்கத்தில், அந்த ஷிப் இல்லாத இன்னொரு பக்கத்தில் போய் அவர் அங்கே அலைய விட்டுருப்பார். கடலை தண்ணி மூலமாக அவர் இன்னொரு கரையில் போய் ஒதுங்கி அங்கே அவர் எல்லோரும் எங்கே போனாங்கன்னு அவர் தேடிட்டு இருப்பார் ஃபெர்டினண்ட். இன்னும் சிலர் உயிர் பொழைச்சி நேபிள்ஸ்க்கு திரும்பி போயிட்டுருப்பாங்க. மற்ற எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு அவங்க நினச்சிட்டு இவங்க நாட்டுக்கு திரும்பி போயிட்டுருப்பாங்க. இன் ஷிப் அலான்சோ த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் அதர் திங் தட் ஃபெர்டினண்ட் த யங் பிரின்ஸ் டைடு. அந்த ஷிப்பில் அலான்சோவோட இருக்கிறவங்கெல்லாம் ஃபெர்டினண்ட் இறந்துட்டானே நினச்சிடுவாங்க. அலான்சோ, செபாஸ்டியன், ஆண்டனியோ, கொன்சாலோ இவங்க எல்லாருமே ஷிப்பில் ஃபெர்டினண்ட் இந்த கடலில் மூழ்கி இறந்துட்டான் அப்படின்னு நினச்சி அவனுக்காக ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. Ariel asks about his freedom to Prospero. He tells how he rescued Ariel from a pine tree. இதெல்லாம் ப்ராஸ்பரோட்ட ஏரியல் சொல்லி முடித்த பின்னாடி, நான் உங்கள்கிட்ட கடமை, நீங்கள் சொன்ன வேலையை நான் நிறைவேற்றிட்டேன், எனக்கு ஃப்ரீடம் கொடுங்க அப்படின்னு ஏரியல் ப்ராஸ்பரோட்ட கேட்பாங்க. ப்ராஸ்பரோ சொல்வார், நீ மறந்துட்டியா, நான் உன்னை எப்படி அந்த பைன் ட்ரீலேருந்து நான் உன்னை விடுவிச்சேன். 12 வருஷமாக சைக்கோரக்ஸால் அந்த ட்ரீக்குள்ளே, அந்த பைன் ட்ரீக்குள்ளே அடப்பட்டு கிடந்தேன், நான் உன்னை எப்படி விடுவிச்சேன், நீ என்னோட கட்டளையெல்லாம் நிறைவேற்றின பிறகு தான் நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்வார். சரி, ஓகே, வெயிட் பண்ண, இன்னும் 2 நாளுக்குள்ளே உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்றேன், என்னோடய டாஸ்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடு அப்படின்னு சொல்வார். அப்போ ஏரியல் ரொம்ப சந்தோஷமாக போகும். He was there for 12 years by damned witch Sycorax. Prospero promised Ariel he will make him free in 2 days. Caliban enters. சைக்கோரக்ஸோட சன்னு தான் கேலிபன். சைக்கோரஸ்ன்றது ஒரு விச். அவள் அர்ஜியர் ARGIER அப்படின்றது உருவானா. அவரோட சன்னு தான் சைக்கோரக்ஸ். அவள் தான் இந்த ஐலாண்டை ஆழ்ந்துக்கிட்டு இருந்து சைக்கோரக்ஸ் தான் இந்த ஐலாண்டை நிர்வகித்தான். அவள் தான் ஏரியலை 12 வருஷமாக
பைன் ட்ரீக்குள்ளே அடைச்சி போட்டிருந்தா. ப்ராஸ்பரோ வந்த பின்னாடி தான் அவரோட ஸ்பெல், மேஜிக் ஸ்பெல்னால் ஏரியலை விடுவிச்சார். அதனால் ஏரியல் வந்து ப்ராஸ்பரோவுக்கு உண்மையாக இருந்து அவரோட ப்ராஸ்பரோ சொல்கிற கட்டளைகள்லாம் நிறைவேற்றிட்டு வருது. ஆனால் கொஞ்ச நாள்லேயே சைக்கோரக்ஸ் வந்து அந்த 12 வருஷம் முடியறதுக்குள்ளேயே இறந்துட்டான். சைக்கோரக்ஸோட சன் கேலிபனை அங்கே விட்டு அவன் மட்டும் தனியாக இருக்கிறான். அப்போ ப்ராஸ்பரோ தான் அவனை எடுத்து வளர்த்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிஹேவியர்ஸை சொல்லி தந்துட்டு இருக்காரு. அவனுக்கு எப்படி பேசணும் எல்லாமே கேலிபனுக்கு ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் தான் சொல்லி தந்துட்டுருக்காங்க. ப்ராஸ்பரோ டீச்சர்ஸ் ஹிம் டு ஸ்பீக், ஹி ஹெல்ப்ஸ் ஹிம் பை பெச்சிங் ஃபயர், கலெக்டிங் வுட்ஸ். ப்ராஸ்பரோ கேலிபனுக்கு பேச சொல்லி தருவார். கேலிபன் ஒரு ஸ்லேவ் மாதிரி ப்ராஸ்பரோவுக்கு வுட்டு, ஃபயர் எப்படி மேக் பண்ணுறது, ஃபயரை ஏற்படுத்தி கொடுப்பாரு, வுட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து வைப்பான். அவருக்கு தேவையான உதவிகளை ஃபுல்லாக கேலிபன் செஞ்சிட்ருப்பார். யூ தாட் மீ லாங்குவேஜ் அண்ட் மை ப்ராஃபிட் அண்ட் இட் இஸ் ஐ ஹிட் நோ ஹவு டு ஹர்ஸ் கேலிபன். இதுவும் இம்பார்ட்டண்டான கோட்டு. இந்த கோட் வந்து கேலிபன் சொல்வார். நீங்கள் எனக்கு லாங்குவேஜ் சொல்லி தந்தீங்க, அது மூலமாக நான் உங்களை திட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேலிபன் சொல்லுவான். Ariel singing and dancing brings Ferdinand. On seeing Miranda, he falls in love. ஏரியல் பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டே ஃபெர்டினண்டை அந்த மிராண்டா இருக்கிற பக்கம் அழைச்சிட்டு வருது. ஏரியல் பாட்டு பாடுறதெல்லாம் ஃபெர்டினண்ட் ஏதோ ஸ்பிரிட்டு தான் பாடிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான். மிராண்டாவை பார்த்ததுமே அவன் மேலே அவன் ஃபால் இன் லவ். மிராண்டா ஃபஸ்ட் டைம் சிங் ஃபெர்டினண்ட், சி திங்ஸ் ஹிம் அ ஸ்பிரிட். மிராண்டா ஃபஸ்ட் டைம் ஃபெர்டினண்டை பார்த்தப்போ அவள் ஒரு ஸ்பிரிட்டுன்னு நினச்சிட்டான். ஏன்னா அவள் இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை தவிர வேறு எந்த ஒரு மனுஷனையும் பார்த்ததில்ல. அதனால் இஃப் எ விர்ஜின் அண்ட் யுவர் அஃபெக்ஷன் நாட் கோன் ஃபோர்த் ஐ வில் மேக் யூ த குவீன் ஆஃப் நேபிள்ஸ், ஃபெர்டினண்ட். இதை மிராண்டாவை பற்றி சொல்லுவான் ஃபெர்டினண்ட். நீங்கள் விர்ஜினாவும் நீங்கள் வேறு யாருக்கும் உங்கள் லவ் இல்லைனாலும் நான் உங்களை என்னோடய நாட்டுக்கு குவீன் ஆக்குறேன் அப்படின்னு மிராண்டா பார்த்து ஃபெர்டினண்ட் சொல்லுவான். ஃபெர்டினண்டை ட்ரைட்டர்னு சொல்லி அவனோட கால்லையும் கழுத்துலையும் சேர்த்து கட்டி ப்ராஸ்பரோ அந்த இடத்துல உழவ விட்டுருவார். இதோட ஆக்ட் 1 முடியுது. இப்போ நம்ம ஆக்ட் 2 பார்க்கலாம். ஆக்ட் 2 சீன் 1. ஆல் கேதர் இன் த ஷிப் எக்ஸப்ட் ஃபெர்டினண்ட். எல்லாரும் ஷிப்பில் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஆனால் ஃபெர்டினண்ட் இல்லை, ஏன்னா அவன் மூழ்கிட்டான்னு நினச்சிட்டு இருக்காங்க. Gonzalo begins with a speech liberating their survival, weigh our sorrows with our comfort அப்படின்னு கொன்சலோ சொல்லியிருப்பார். கொன்சலோ வந்து நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், நம்மளோட கஷ்டத்தை நம்மளோட கம்ஃபர்ட்னால் ஈடுகட்டணும் அப்படின்னு கொன்சலோ சொல்வார். Gonzalo says our garments fresh as they wore in Africa at King's daughter Claribel marriage. கொன்சலோ சொல்லுவார், நம்மளோட ட்ரெஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நம்ம கிளாரிபல் டாட்டர் ஆஃப் கிங் ஆஃப் நேபிள்ஸோட டாட்டர் கிளாரிபலோட மேரேஜில் போட்ட மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஷி மேரிட் கிங் ஆஃப் டுனிஸ் அட் ஆஃப்ரிக்கா. அவங்க மேரேஜ் ஆஃப்ரிக்காவில் நடந்திருக்கும். கிங் ஆஃப் டுனிஸை அவள் மேரேஜ் பண்ணியிருப்பாள். அந்த மேரேஜுக்கு போயிட்டு திரும்புகிற வழியில் தான் இவங்க எப்படி ஷிப்பில் மாட்டிப்பாங்க ஸ்டோமில். ஆன் ஹியரிங் திஸ் அலான்சோ ஃபீல் அபவுட் ஹிஸ் சன் ஹூ இஸ் ட்ரவுண்ட் அண்ட் ஹிஸ் டாட்டர் ஃபார் ஃப்ரம் ஹிஸ் டைட். அலான்சோ ஃபீல் பண்ணுவார், இப்போ என்னோடய 2 குழந்தைகளுமே நான் பார்க்க முடியாது. கிளாரிபல் தூரத்தில் கல்யாணம் பண்ணி போயிட்டா இந்த மறுபடியும் அவரை நான் பார்க்க முடியாது. அலான்சோ வந்து ஃபீல் பண்ணுவார். அதுக்கு ஃபெர்டினண்ட் கடலை மூழ்கி இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஆனால் அவன் இறந்துருக்க மாட்டான்றது அவங்களுக்கு தெரியாது. Sebastian blames Alonso for arranging his daughter's marriage at Africa. If not happened, they come not at sea and Ferdinand will leave. Ariel now enters and sings all fall asleep except Sebastian and Antonio. இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ செபாஸ்டியன் சொல்வார், நீங்கள் தான் வந்து இதுக்கு காரணம், நீங்கள் மட்டும் கிளாரிபலோட மேரேஜை ஆஃப்ரிக்காவில் நடத்தாமல் இருந்திருந்தா, கிங் ஆஃப் டுனிஸ் கட்டி கொடுக்காமல் இருந்திருந்தா இப்போது நம்ம ஃபெர்டினண்ட் உயிரோடு இறந்திருப்பான், நம்ம கடலில் வந்திருக்கவே மாட்டோம், ஃபெர்டினண்ட்டும் இறந்திருக்க மாட்டான்னு அப்படி சொல்வார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஏரியல் வந்து அவனோட அந்த மேஜிக் ஸ்பெல் பாட்டை பாட ஆரம்பிக்கும். அப்போ எல்லோரும் தூங்கிடுவாங்க. செபாஸ்டியனும் ஆண்டோனியோவும் முழிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு சீக்ரெட் பிளான் போடுவாங்க.
என்னென்னா அலான்சோவை கொண்டுட்டு கிங்டம்மை செபாஸ்டியனுக்கு போகிறது. 2 பேரும் அவங்களோட வாள் எடுத்து அலான்சோவை கொல்ல போவாங்க. அப்போ ஏரியல் வந்து கொன்சலோட காதில் பாடும், ஷேக் ஆஃப் ஸ்லம்பர் அண்ட் பிவேர் அவேக் அவேக்னு. அப்போ கொன்சலோ எந்திரிச்சிருவார், அலான்சோவை அவர் எழுப்புவார். அவங்க 2 பேரும் பார்க்கும்போது செபாஸ்டியனும் ஆண்டனியோவும் கையில் ஸ்வாடை வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன நீங்கள் ஏன் இப்படி நிற்கிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை ஒரு குரூப் ஆஃப் லயனோட சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் நாங்கள் வாள் எடுத்து உங்களை காப்பாற்ற வந்து நின்றோம் அப்படின்னு ஆண்டனியாவும் செபாஸ்டியனும் சொல்லுவாங்க. இட் வாஸ் த ரோர் ஆஃப் ஓல்ட் ஹெட் ஆஃப் லயன்ஸ் அப்படின்னு ஆண்டனியோ சொல்வார். அலான்சோ ஆஸ்க் கொன்சாலோ, டிட் யூ ஹியர்ட் எனி திங்? ஹி சேஸ் நத்திங் ஹியர்ட். Alonso easily convinced by the sincerity of his brother. Then Sebastian and Antonio speak beside something. Antonio and Gonzalo decide to search Ferdinand. அலான்சோ கேட்பார் கொன்சாலோட்ட, நீ ஏதாச்சும் கேட்டியா? எனக்கு எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது கொன்சாலோ சொல்வார், நான் எதுவும் கேட்கலன்னு சொல்வார். இருந்தாலும் அலான்சோ தன்னோட தம்பியோட சின்சியாரிட்டியை மதித்து அவங்கள விட்டுருவார். அது பெருசாக எடுத்துக்க மாட்டார். அப்புறம் செபாஸ்டியன் ஆண்டனியும் பேசிகிட்டு இருப்பாங்க. கொன்சாலோ சொல்வார், நம்ம போய் தேடிடலாம், ஃபெர்டினண்ட் எங்கேயாச்சும் கிடைப்பானான்னு தேடலான்னு சொல்லிட்டு அலான்சோவும் கொன்சாலோவும் சேர்ந்து ஃபெர்டினண்டை தேட போயிடுவாங்க. இதோட ஆக்ட் 2 சீன் 1 முடிஞ்சிடும். இனி ஆக்ட் 2 சீன் 2. இங்கே நடக்கிறது கேலிபனும் அப்புறம் இன்னும் 2 பேர், ட்ரிங்கலோ அண்ட் ஸ்டீஃபனோ, அவங்க 2 பேரும் நடக்கிற இது தான் இந்த ஆக்ட் 2 சீன் 2ல் நடக்கிறது. Caliban enters carrying wood and horses Prospero. He says he is a king of this island. This island belongs to him only, but Prospero makes him as a slave and tortured him by having him cramps, hedgehogs bite him. Trinculo, the king's sister, enters, and seeing him, Caliban think him as Prospero's spirit and fallen land to hide him. Trinculo to escape from thunder and hides in Caliban's cloak. Trinculo thinks Caliban is a half fish and half human. He decides to show him on land. Stefano enters singing and seeing Caliban. Stefano thinks Caliban as a 4-legged monster. Caliban வந்து கையில் உட்டை வச்சுட்டு வருவான். அப்போ அவன் ப்ராஸ்பரோவை திட்டிகிட்டே வருவான். இவன் நான் தான் இந்த ஐலாண்டுக்கு ஓனரு, நான் தான் கிங்கு, ஆனால் இவன் என்னை போய் ஸ்லேவ் மாதிரி நடத்துகிறான், இது என்னோடய ஐலாண்டு, நான் எப்படி இருக்கணும், இவன் எப்படி படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி கேலிபன் திட்டிகிட்டே வருவான் ப்ராஸ்பரோவை. அப்போது அவன் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறான் ப்ராஸ்பரோ, என்னை வந்து கிராம்ப்ஸ் வர வைக்கிறான், எனக்கு ஹெட்ஜ்ஹாக்ஸை விட்டு கடிக்க வைக்கிறான், ஏப்ஸை வச்சு என்னை கிண்டல் பண்ணுறான், இந்த மாதிரி அவர் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான் கேலிபன். அப்போது ட்ரிங்குலோ, கிங்கோட செஸ்டர் தான் ட்ரிங்குலோ, அவன் அந்த உடஞ்ச கப்பலேருந்து ஒரு பக்கம் போய் உயிர் பொழைச்சி மறுபடியும் ஐலாண்டில் தேடி யாராச்சும் கிடைப்பாங்கன்னு அலைஞ்சிட்ருப்பான். அப்போது இந்த கேலிபனை பார்த்துட்டு இது ஏதோ ட்ரிங்க்லோவை கேலிபன் பார்த்துட்டு இதுவும் ப்ராஸ்பரோட ஸ்பிரிட்டு தான், இவன்ட்டு நம்ம தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தரையில் படுத்துருவான். அப்போ நம்ம தெரிய மாட்டோம்னு சொல்லிட்டு தரையில் படுத்துருவான். ட்ரிங்குலோ என்ன பண்ணுவான்னா தண்டர் வரும், தண்டர் இருந்து எப்படியா சீட்டிலேருந்து நம்ம தப்பிக்கணுமே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேலிபனோட க்ளோக்குள்ளவே ஒளிஞ்சிருவான் ட்ரிங்குலோ வந்து கேலிபனை பார்த்துட்டு இது ஹாஃப் ஹியூமனாகவும் ஹாஃப் ஃபிஷ்ஷாகவும் இருக்குமோ, இதை வச்சு நம்ம லேண்டுக்கு போயிட்டோம்னா நம்ம நாட்டுக்கு போய்ட்டு அதை ஷோ பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவான், எப்படி பணமாக்கலாம் அப்படின்றத. அப்போ தான் ஸ்டீஃபனோ வருவான், பாட்டு பாடிட்டே வருவான், கையில் பாட்டில் வச்சுருப்பான், ட்ரிங்க் பண்ணிகிட்டே வருவான். அவன் கேலிபனை பார்த்ததும் இது வந்து அப்போ வந்து கேலிபனும் ட்ரிங்குலவும் சேர்ந்து ஒளிஞ்சிருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிறதுனால 4 காலாக தெரியும். அப்போ இது 4 லெக் மான்ஸ்டர்னு ஸ்டீஃபனும் நினச்சிப்பான். ஸ்டீஃபனோ வந்து அப்போ இந்த கேலிபனோட மவுத்துக்குள்ளே கொஞ்சம் ஒயினும் ஊற்றிடுவான். அப்போ வந்து ட்ரிங்குலோ பேசுவான். அப்போ நினச்சிட்டு ஐயோ இது ரொம்ப பெரிய மான்ஸ்டராக இருக்கும் போல், 4 legs 2 wings எ மோஸ்ட் டெலிகேட் மான்ஸ்டர் அப்படின்னு ஸ்டீஃபனோ சொல்லுவான். Trinculo and Stefano met together and they share their experiences. If all the wine in my bottle will recover him, I will help his ague. Stefano, Caliban thanks for the celestial liquor wine. He thinks them as God. I will show thee every fertile inch of the island and I will kiss thy foot, I pray thee. Be my God, Caliban.
அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே 4 லெக் மான்ஸ்டராக இருக்குது, 2 வாய்ஸ் கேட்குது, இது பெரிய மான்ஸ்டராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ட்ரிங்கோலோ வெளியில் வந்துடுவான். அப்போ ட்ரிங்கோலோவும் ஸ்டீஃபனோவும் மீட் பண்ணிவிட்டு அவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்க, அந்த கடல் சீற்றத்துலேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசி ஒன்று சேர்ந்துருவாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறத கேலிபன் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ஏன்னா கேலிபனோட வாயில் ஒயின் போயிட்டனால அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இவங்க 2 பேர்த்தையும். அப்போ ஸ்டீஃபனோ சொல்லுவான், என்னோட பாட்டிலில் இருக்க ஒயின் எல்லாத்தையும் ஊற்றி இவனை சரி பண்ண முடியும்னா கேலிபனை நான் சரி பண்ணிடுவேன். கேலிபன் தேங்க்ஸ் ஃபார் த செலஸ்டியல் லிக்வர். கேலிபன் இது ஒரு கடவுளோட ஒரு அமிர்தம், ஒரு செலஸ்டியல் லிக்வர்னு நினச்சிட்டு அவரை தேங்க் பண்ணுவான். அண்டு கேலிபன் திங்ஸ் ஸ்டீஃபனோ அண்ட் ட்ரிங்கோலோ ஆஸ் அ காட். கேலிபன் சொல்லுவான், இந்த ஐலாண்டில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டும் எனக்கு தெரியும், உங்களை எல்லா இடத்துக்கும் நான் கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் காலில் நான் முத்தமிடுறேன், நீங்கள் என்னோடய கடவுளாக இருங்க அப்படின்னு சொல்லி கேலிபன் சொல்லுவான். இதோட ஆக்ட் 2 சீன் 2 முடிஞ்சிருது. இதுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி இவங்க அலான்சோ ஃபெர்டினண்ட் உயிரோடு இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறாரு. ப்ராஸ்பரோ எப்படி மற்றவங்கள பழிவாங்க போகிறாரு. கேலிபன் ட்ரிங்கோலோ அண்ட் ஸ்டீஃபனோட சேர்ந்து ப்ராஸ்பரோவை என்ன பண்ண போகிறான் இப்படின்ற மிச்ச ஸ்டோரியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.